friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல egg puffs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல நல்ல சுட சுட ஒரு egg puffம் அப்படியே கூடவே ஒரு டீயும் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த சூப்பரான egg puff வீட்ல எப்படி சுலபமா பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு வந்து வீட்ல பண்ணக்கூடிய puff sheet எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம ஏற்கனவே Madras Samayalல பண்ணிருக்கோம். வெஜிடபிள் பஃப் பண்றப்போ அந்த ஷீட் பண்ணோம்ல அதே ரெசிபி தான். அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து உள்ள வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதுல வந்து 1 டீஸ்பூன் சோம்பு கூடவே 2 வெங்காயம் அத வந்து கொஞ்சம் நீளமா வெட்டி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 3 நல்லா இடிச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதை வந்து 1-2 பிச்சி சேர்த்துக்கிறேன். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். வெங்காயம் வதங்கினதும் இதுல வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல வேகட்டும். இப்போ இதுல 2 தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்ச நேரம் இது வந்து வதங்கணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. தக்காளில இருந்து வர தண்ணி எல்லாம் போணும். கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த மாதிரி. உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. பஃப் ஷீட்டும் ரெடியா இருக்கு. நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷீட் எடுத்துட்டு உள்ள வந்து நம்ம வெங்காயம் அந்த மசாலா வச்சிருக்கோம்ல அதுல 1 ஸ்பூன், அப்புறமா பாதி முட்டை. இந்த 2 எண்டையும் ஒட்டுறதுக்காக கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு முட்டையை நல்லா அடிச்சிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டா நல்ல அழகான கலர் வரும். அதுக்காக அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடியாக இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பேட்சை அவனில் வைக்க போகிறேன், இன்னொரு பேட்சை குக்கரில் செய்ய போகிறேன். அவனில் வைக்கிறதுக்கு 400 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு செட் பண்ணிவிட்டு பேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு மூடிட்டு 20லேருந்து 22 நிமிஷம் போல் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. வெளியே வந்து நல்லா அந்த பொன்னிறாகி வரும். இப்போ அவன்ல வச்சது ரொம்ப அழகா ரெடியா இருக்கு. அதே மாதிரி இதை வந்து நம்ம குக்கர்லயும் பண்ணலாம். குக்கர்ல பண்றதுக்கு கீழே வந்து ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அப்புறமா உப்புல படாம தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஸ்டாண்ட் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தூக்கி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலே போதும். குக்கர்ல நான் வந்து கேஸ்கெட்டும் விசிலும் சேர்க்கல. மிதமான சூடுல 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். குக்கர்ல பண்றப்போ நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து குக்கர்ல தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உப்புலையும் வந்து ஈரப்பதம் இல்லாம ட்ரையா இருக்கும்ல அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு இதை உள்ள வச்சுட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 25 நிமிஷம் போல ஆகும் மிதமான சூடுல. இப்போ சரியா 26 நிமிஷம் போல ஆகியிருக்கு. குக்கர்ல இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா ரெடியா இருக்குன்னு. ஒருவேளை மேலே இந்த மாதிரி பொன்னிறமா வரலன்னா இன்னும் 2-3 நிமிஷம் கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற தீயை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். டடா, பாருங்க நம்மளோட பஃப்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கு. குக்கர்ல வச்சதும் அவன்ல வச்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வித்தியாசமே தெரியல. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த முட்டை மசாலா பஃப் ஷீட் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.